இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா கேரளா ஃப்ரெஷ் சிப்ஸ் கடையில் தான் இன்றைக்கும் நம்ம இருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் கேட்கலாம். அவங்க பேர் சொல்லிட்டேன் நானே. சரி விட்டுருங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இது என்ன ஜாப்? பார்ட் டைமாக பண்ணுறீங்களா, ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா? நான் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கேன். உங்களை பார்த்தா டிப்ளமா முடிச்ச மாதிரியே தெரியல. அப்படி இருந்தால் தான் அது ஒரு வேற ஜாப் பண்றீங்க. வேற எந்த ஜாப் போல இதான் பண்றீங்க? வேற எந்த ஜாபும் இல்லை. இதுதான் என் ஒர்க், இதுதான் என் உயிர். ஓ சரி, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து முதல்ல நீங்க தோல்ல உரிச்சு வச்சிருக்கீங்க உருளைக்கிழங்க. இது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டு ஊற வைக்கிறது. தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அப்படி ஊற வைக்காம அடிச்சா சிப்ஸ் எல்லாம் கருப்பாயிரும். ஊற வச்சு அடிச்சா சிப்ஸ் ஒயிட் ஆயிரும். அது ஊற வைக்கிறதுக்கு ஏதாவது உப்பு தண்ணியா இல்ல நார்மல் தண்ணியா? மேட்டூர் தண்ணி தான். நல்ல தண்ணிக்கா? ஓ நல்ல தண்ணி தான் மேட்டூர் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், சரி, இப்போ வந்து எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு நம்ம பண்ண போகிறோம்? 15 கிலோ. 15 கிலோ உருளைக்கிழங்கு நீ ஒரு ஆள் பண்ணிடுவீங்களா? சூப்பர்ப்பா. அப்புறம் எண்ணெய் இதுக்கு என்ன மாதிரி இருக்கணும்? சூடு எல்லாம் சூடு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். அப்பதான் டக்கு டக்குன்னு போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நீங்கள் நின்ற இடத்துல ஹீட் இல்லாமல் போட்டால் சிப்ஸ் எல்லாம் மடங்கிட்டு வந்துடும். ஹீட்டோட போட்டால் சிப்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் நேரடியாக எண்ணெயில் போட்டுருவீங்க. இப்போ வீட்டில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ்னா? வீட்டில் பண்ணுறதுக்கு டிப்ஸ்னா நான் தான் போய் போட்டு இல்லைப்பா, வீட்டில் கட் பண்ணுவாங்க இல்லையா? கட் பண்ணிட்டு அது இதில் ஊற வைக்கணுமா இல்லை நேரடியாக கட் பண்ணி ஊற வச்சு போடணும். வீட்டில் போடுற மாதிரி இருந்தால். ஓ, கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போடலாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போடணும். ஓ, எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம்? 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். சரி, இப்போ நம்ம சிப்ஸ் போடலாமா? இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சா? போடலாம். ஸ்டார்ட். $15 கிலோ உருளைக்கிழங்கு போட உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரத்தில் போட்டுருவேன். இப்போ சிப்ஸில் மசாலாஸ்லாம் எப்போ போடுவாங்க? இது வெந்த வாட்டி, வெந்த பிறகு எடுத்த பிறகு போடுறது. இப்போ நீ இந்த கட்டையில் இதைகிறல கை வந்து எப்படி சேஃபாக வச்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? இல்லை நார்மலாக நீ பாட்டு வச்சு அப்படி தேய்ப்பிங்களா? நார்மலாக அடிச்சிங்கன்னா அப்படியே அந்த கை தோல்லாம் அப்படியே வெளியே வந்துடும், எண்ணெயில் வந்துடும். சேஃப்டியாக அடிக்கணும். கை வந்து அந்த பிளேட்ல படாம இருக்கணும்னா அந்த கை எப்படி வைக்கணும்? இப்போ ஓரளவு பாதி கிழங்கு வந்த உடனே இப்படி வச்சுக்கணும். கை வந்து மேல் பக்கமா மாத்திக்கணும். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குதா? கொஞ்சம் வந்து இந்த சைடில் வைக்கணும். ஓ, அவ்வளோதான். இதான் சேஃபாக பண்ணுறது. நீ எவ்வளோ நாளாக இது கற்றுக்கிட்டீங்க? 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆச்சு இது கற்றுக்க. இந்த வேலைக்கு வந்து 1 மாதம் ஆகுது. சிப்ஸ் அடிக்கிறது 2 நாள். 2 நாளாக கற்றுக்கிட்டீங்க. இப்போ இது பிளேடு வந்து கேட்டு வாங்கணுமா கடையில் மெலிசா வரதுக்கு? சிப்ஸ் கட்டன்னு சொன்னாலே தருவாங்க. சிப்ஸ் கட்டன்னு சொன்னாலே கட்டான் தருவாங்க. இதுதான் உப்பு தண்ணி. உப்பு தண்ணி போட்டாதான் சால்ட். ஓ, இதில் உப்பு தண்ணி வந்து நீ சேர்த்துருவியா? பொரிக்கும் போதே சேர்த்துருவீங்க? அப்படி சேர்த்தாதான் சிப்ஸ் எல்லாம் வளையாது. ஓ, அதே மாதிரி மசாலா சேர்க்கும் போது உப்பு போட தேவையில்லை. உப்பு போடுறதா இதே போதும். சிப்ஸ் வளையாமல் இருக்க ஒரு டிப்ஸ் என்னன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்புறம் உப்பு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ வளையாமல் இருக்கும். இதே அதனால எதுக்குன்னு கேட்டேன். எதனாலன்னா உங்ககிட்ட பேசிட்டு பார்த்தனா ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட பேசிட்டு நான் பார்க்காம விட்டுட்டேன். அதனால லைட்டாக தீஞ்சு போயிடுச்சு. இல்லைன்னா நல்லா ஒயிட்டாக வரும். அதான் வெந்துடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டோடனே கிண்டிகிட்டே இருக்கணும், கை எடுக்காம. அப்படிலாம் இல்லை, அந்த சீவர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இது வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எண்ணெய்லாம் அடங்கிடுமா? பொரிஞ்சு முடிச்சிச்சுன்னா? பொரிஞ்சு முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். அது எப்படின்னா அடித்த உடனே நுரையே வரும். வெந்துருச்சுன்னா நுர வராது, ஒன்றும் வராது. அப்படியே எப்படி ஆயிடும்? அதான் எண்ணெயில் இருக்க பபிள்ஸ்லாம் அடங்கிடும். அதுதான் நானும் சொன்னேன். அது நீங்கள் சொல்கிறது வேறு தப்பு. நான் சொன்னா தப்பு, நீங்கள் சொன்னாதான் கரெக்டு. ஆமாக்கா. சரிப்பா. சரி, இப்போ சீவ அம்மா ஊற வச்சு போடுறாங்க. இருக்கும் போது சீவி முடிச்சோன்னா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருக்கும். ஒரு தடவை கிண்டணும், இல்லைன்னா அது கருகி போயிடும். கற்றுக்கிறீங்களா நீங்கள்? நான் போடுவா? போடுங்க வாங்க.
நீங்க போட்டாதாக்கா அவங்களுக்கு தெரியும். சரி நீ ஆங்கரிங் பண்ணு, நான் உனக்கு போடுறேன். தீர்ந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு உருளைக்கிழங்கா போடுறேன். ஒரு கிழங்கு எடுத்து வச்சாங்க, கையை பிடி வச்சுங்க. கட்டை கீழே இருக்கேங்க. கீழே இருக்கிட்டு அடிங்க. இது கீழே இல்லடா. பாருங்க, கையை மட்டும் எடுத்துக்காதுக்கா, சாஞ்சி அது வழுக்காது, அடிங்க, பயப்படாதீங்க. என் கூட வந்துட்டீங்கன்னா பயப்படக்கூடாது. நான் இப்ப சைடா கையை எடுத்துங்க. எப்படி பண்ணணும்? இதுல வச்சுக்கோங்க. இங்க வைக்கணுமா? இது இறங்குறதே தெரியல, ஸ்மூத்தா இருக்கு. அந்த மாதிரி கட்டையை பண்ணி வச்சிருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இது போடலாம்ல? அது விட்டு கையெடுத்துரும் அப்புறமே. அவ்வளவுதான்ல? தள்ளி விட்டு போட்டுட்டேன் சார். பாருங்க, இந்த அக்காவே போட்டாங்க, நீங்களும் போடுங்க. ஈஸி தான், இதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. இன்னொன்னு போடுறாங்களாமா? அப்படியே அது கொஞ்சம் கிள்ளி விட்டுருக்கா. சும்மா வெயிட்டா தான் இருக்கும். அந்தாண்ட அந்தாண்ட இப்ப எடுத்துங்க. இது தூக்குறதுக்கு நான் நிறைய சாப்பிடணும் போலயே. அது வெறும் 10 கிலோ தான் அந்த கரண்டி. 10 கிலோவா? போதும், அடிச்சுடுங்க. என் கடையில இருக்கிற மாதிரி சிப்ஸ் எந்த கடையில இருக்காது. வாங்க. சொல்ல போனா நான் போடுற சிப்ஸ் நானே சாப்பிடுவேன், எல்லாத்தையும் சாப்பிடுவேன். கஸ்டமர் ஜோடிக்காதா பாருங்க, தெரியுதா? டேஸ்டியா? ஒரு தப்பா எங்க அண்ணன் கடை தான் 2 நாள் கத்துறதுன்னு சொன்னல, அப்படின்னு அதையே எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கு. அப்படி கைய நவத்தாதா? கொஞ்சம் உப்பு தண்ணி ஊத்துங்க, உப்பு தண்ணி ஊத்துங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் இப்போ. சரி, என்ன பத்தி ஏதாவது கேளுங்க. ஆங்கரிங் பண்றீங்களா? நீங்க எந்த ஊருக்கா? நான் திருவேற்காடு. என்ன வேலை பண்றீங்க? ஆஹா, ஆமா, தண்ணி ஊத்துனா வெடிக்கும்ல, தெளிக்கும்ல. தண்ணி ஏன் தெளிக்கவே இல்லை? தெரியாது. நாங்க போட்டா எகிரி ஊதிக்க போட வேண்டியதா இருக்கும். அதுதான்க்கா ஊற வச்சு அடிக்கிறாங்க தெரியுமா? அதுல மட்டும் தான் அப்படியே எல்லா காலை கூட யூஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. அப்படி குத்துடுங்க, அப்படியே அப்பதான் 2 சிப்ஸ் ஒட்டாது. குத்துடுங்க. ஒரு கையிலேயே யூஸ் பண்ணுங்க, 2 கையில யூஸ் பண்ணா வாட்ட வராது. நாகாக்கா எம்பி என்னமா படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. சின்ன கடாய் சின்ன கரண்டி குத்தா போடுறேன். சின்ன கரண்டி தான். அந்த கரண்டி எடுத்துக்கீங்களா? வீட்டுல இருக்கிற கரண்டி தான். அதான் நானும் சொன்னேன், உங்ககிட்ட பேசிட்டு போன விட்டுட்டேன்னு சொன்னேன். இது வந்து எப்படின்னா நம்மளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நீ தெரிஞ்சு இந்த மாதிரி கேக்குறீங்க பாத்தீங்களா? இந்த கடையை நான் இப்ப பார்க்க போறேன். இந்த பசங்களை தொத்தி விட போறேன். இந்த அக்கா எங்களை துரத்து விட்டு இந்த அக்காவை அப்படியே கடத்திட்டு நான் கேரளாவுக்கு போயிடுறோம். குத்தி விடுக்கா, பாருக்கா. இப்படி இப்படி வச்சு ஒரு கையில வச்சியாக்கா, அப்படி இல்ல இப்படி அப்படி வச்சு அழுத்துங்க. நண்பர்களே, நம்ம மேடம் அக்கா வந்து சிப்ஸ் போட்டிருக்காரு, பாருங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு. அந்த பையனோட நான் பெட்டரா தான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சொல்லுங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிப்ஸ் கிறிஸ்பி ஆயிடுச்சு, எண்ணெய் எல்லாம் அடங்கிடுச்சா. இந்த டைம்ல தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து எடுத்துடுறேன். சூப்பராடா, சொல்லு, பாராட்டுடா. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன்டா. சூப்பர்க்கா. வேற என்ன பார்த்துட்டே தான் வர போறேன். ஆமா, ஏன்னா இப்படி கேவலமா யாரும் சிப்ஸ் போட்டுக்கிறான், போய் பார்க்கலான்னு வருவாங்க. உங்களை கலாய்ச்சி நாங்க ஒன்னும் பண்ண போறது இல்லக்கா. கரண்ட் வெயிட் இருப்பீங்களாக்கா நீங்க? கொஞ்சம் ஒரு 8 கிலோ குறைஞ்சிட்டு, கரண்ட் வெயிட் குறைஞ்சிட்டேன். கரண்டியோட கம்மியா?
கரண்டி 37 கிலோக்கா இது. ஏ 10 தான் சொன்னேன் நீ. இப்போ நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸ்ல பாத்தீங்கன்னா மசாலா சேர்க்க போறாங்க. நமக்கு மசாலா சேர்க்க போறாங்க ஏன் ப்ரோக்ராம் பேசுறோம். ஓகே இப்போ நீங்க தான் மசாலா சேர்க்க போறீங்க. என்ன போட போறீங்க? கறி மசாலா, மிளகாத்தூள், பெருங்காயம், அவ்வளவுதான். எத்தனை ஸ்பூன் போட போறோம் இப்போ இருக்கு? கையில் அளவு பார்த்து போட்டுக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்ஸில் பார்த்தீங்கன்னா கறி மசாலா, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் இது மூணுத்தையும் சேர்க்குறதா சொல்கிறாங்க. அதாவது இந்த சிப்ஸுக்கான மசாலா வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிப்ஸ் நல்லா எண்ணெய் வடிஞ்ச பிறகு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இங்கே ஆப்பி சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரளா ஃப்ரெஷ் சிப்ஸ் கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்க. அந்த பையனை பாய் சொல்லுங்க. ஏ பாய் சொல்லுங்க. பாய்.